வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நான் பார்த்தோன்னா, நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் நெறைய பார்க்குறீங்க. அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வாரம் இடம்பெறுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசிங்கிறதுனால நாட்டுக்கோழி வரத்து வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதே மேல பார்த்தீங்கன்னா, விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, இப்போ புரட்டாசிங்கிறதுனால கறிக்கடைலாம் சரியா இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, விலையும் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வியாபாரிகளும் ரொம்ப கம்மியா தான் வந்தாங்க கோழியும். வாங்க வீடியோக்குள்ள போய் விலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிலோ, 2 கிலோ, 2 1/2, 3 கிலோ சைஸ்ல இருக்குதுங்க. சைஸு கோழி சைஸ பொறுத்து இருக்குதுங்க. சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 600 குடுத்துட்டுருக்காங்க. இப்போ நாம வாங்குனோம்னா 1 கிலோ ரூ. 600. வெடை வந்து பார்த்தீங்கன்னா, 400, ரூ. 450 போயிட்டுருக்குதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 370, 380, 400, 410 அது மாரி ரூ. 10, ரூ. 20 டிஃபரண்ட்ல போயிட்டுருக்கு. எப்படின்னா, கோழியோட சைஸ பொறுத்து விலை மாறும். இது எல்லாமே வந்து பாருங்க, கன்னி வெடையாவே இருக்குதுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 கிலோ, 3 கிலோ சைஸ்ல இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லைனேஜ்ங்கிற மாரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. கோழிக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க சுத்த வெள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குதுங்க. பச்சை கால்ல இருக்குது வெடைலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 கிலோ, 4 கிலோ சைஸ் வருங்கிற மாரி சொன்னாருங்க. முட்டையிடுற பருவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 கிலோ, 4 கிலோ சைஸ் கூட விடையே வரும்பா. சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோ, 4 1/2 கிலோ, ஒரு மேக்ஸிமம் 4 கிலோவுக்கு மேல தான் வருங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பறிக்கிற குஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணை முறையில வளர்த்தீங்கன்னா கூட எடுத்துக்கலாங்க. கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 420 சொல்லியிருந்தாருங்க. வெடை வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ரூ. 420 சொல்லியிருந்தாருங்க. இந்த நிக்கிற வந்து கொக்குவல பார்த்தீங்கன்னா, கறிக்காக தான் குடுத்துருந்தாங்க. பட்டாவுல தான் இருக்குது. இது மாரி வேணுனா கூட நம்ம எடுத்துக்கலாங்க. கீழ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெடைங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பெருசா விளையாட்டுக்கு வளர்த்தி விக்கிற மாரி இருக்குதுப்பா. வெடை மட்டும் கொண்டு வந்து குடுத்துருக்குறோங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லைனேஜ்ங்கிற மாரி தான் சொன்னாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. சில நண்பர் கேட்குறாங்க, 300, 350 இது மாரிக்கு வாங்க முடியுமா கிலோ அப்படின்னு. நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பேசி எதுவும் எடுத்துக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரேட் கம்மியா தான் போயிட்டுருக்குது. சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெடை கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்குங்க. இந்த பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான பொட்டாங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லைனேஜ் உள்ள பொட்டாங்கிற மாரி சொன்னாங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்துற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுமோட பறிக்கிற குஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தரமான குஞ்சா இறங்குதுப்பாங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. பாருங்க இது மாரி லைனேஜ் உள்ள பொட்டை வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தா பார்த்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம், 6 மாசத்துல முட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருமாங்கிற மாரி சொன்னாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி வெடை தாங்க. இதெல்லாம் பாருங்க மயில்லயே இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. வந்து பார்த்தீங்கன்னா, 3,700ல ஒண்ணும், பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா 400ங்க. இதெல்லாம் சேவலு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா விளையாட்டுக்கு பயன்படுத்த முடியாத சேவலு. பறவை சரியில்லாததுனால. இந்த கால் போனதுன்னா பார்த்தீங்கன்னா, ஆணிக்கால் இருக்கிறது. ரெக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா இல்லாதது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடைக்காக குடுத்துர்றாங்க, கறிக்காக. அது மாரி வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா இந்த விளையாட்டுக்காக வளர்த்திட்டு ஒரு கறிக்கு குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 650, 620, ரூ. 630 போகுதுங்க உயிரெடைக்கே. மத்த நார்மலான சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 500, 550 இது மாரி போகுதுங்க சேவலு மட்டும். விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400, 450, 410, 420 அது மாரி தாங்க போயிட்டுருக்குது. இந்த வெல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் எது புடிக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசி கூட நம்ம இந்த வியாபாரி பாருங்க, சேவல் அவருக்கு வேணுங்கிறத கோழிலாம் எடுத்துக்கிட்டு, அவரு கெளம்பிட்டாருங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் நெறைய சேவல் நம்ம சந்தைக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா, கசாப்பு கடைக்கு வேணுனாலும் சரிங்க, கசாப்பு கடை நண்பர்கள் வந்தாலும் சரிங்க, இல்ல வியாபாரிகள் வந்தாலும் சரிங்க. வியாபாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தையில வாங்கிட்டு போய் வேற சந்தையில விக்கிறது, இது மாரி கசாப்பு கடைக்கு போறது, இது மாரி வேணுங்கிற நண்பருக்கு நம்ம சந்தைக்கு வந்தோம்னா கோழிலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க. வேணா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளே நெறையா கொண்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, அவங்க காட்டுக்காரரு நம்ம சந்தைக்கு வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிங்க நெறையா அங்கங்க நின்னு கோழி வாங்கிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரேட்டு குடுத்து வாங்கிக்கிறாங்க. ஒரு ரூ. 10, ரூ. 20 லாபம் வச்சு அவங்க கூட அங்க சந்தையில குடுத்து விக்கிறாங்க. நீங்க வந்து சந்தைக்கு வந்து கோழி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இல்ல சந்தைக்கு வர வழியிலேயே நம்ம அங்கங்க நின்னு பார்த்து, சந்தைக்கு வர வழியில கோழி வாங்கிட்டாலும் சரிங்க. நம்ம சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, சேவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கும் நம்ம சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம காலையில ஒரு 4, 5 மணிக்கெல்லாம் நம்ம சந்தைக்கு வந்துட்டோம்னா, எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் சந்தை இருக்குது. வாரம் சனிக்கிழமையே சனிக்கிழமை நடந்துட்டு இருக்கு. சந்தை வந்து கோழி சந்தை. அ இல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ப்புக்கு பொட்டை வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நல்லா லைனேஜ் உள்ள பொட்டை. கறிக்காகவோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லைனேஜ் உள்ள பொட்டைய வளர்த்தி, பண்ண மாரி வளர்த்தலாம் அப்படிங்கிற மாரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தா கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க.
இதில வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு வெடை இருக்குது. செம்ப வெடை இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா, மயில்ல பாருங்க சேவலாம் இருக்குது. காகத்தில இருக்குது. எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லைனேஜ் உள்ள சேவலுமே இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாவரம் சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க. ஒரு 3 கிலோ, 4 கிலோ சைஸ்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கிலோவுக்கு மேல போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 620, 630, 650 இது மாரி குடுக்குறாங்க. மத்தபடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கிலோ, 1/2 கிலோ சைஸ் ஒரு கோயிலுக்கு பொங்க வைக்கிறோமோ, இல்ல வேற ஏதோ விசேஷங்களுக்கு வேணும் அப்படின்னு வாங்குனாவே, சேவல்னு எடுத்துக்கிட்டாங்கவே 600 விலைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா நாம்ப வியாபாரிகிட்ட வாங்கும்போதுங்க, நாம கோழி விக்கணும் அப்படின்னா 400, 450 இது மாரிக்கு குடுத்துறாங்க. விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேவல்லாம் ஒரு 520, 500, 510 இது மாரி எடுத்துக்கிறாங்க. சேவல் வாங்கணும், விக்கணும்னா நம்ம கொங்கனாபுரம் வார வாரம் நடக்கிற சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க. பெஸ்ட்டான சந்தை வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தை தாங்க. இதில் வந்து பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிளாக் கலர் வெடை, கொக்கு வெள்ளையில் கூட இருக்குதுங்க. பாருங்கள், சாம்பல் வெள்ளை கூட இருக்குது. செம்ப வடை கூட இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா லைனேஜ் உள்பட்டுங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கிலோ, 2 1/4 கிலோ சைஸில் இந்த வெடையில இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ குறையாதுப்பாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா வியாபாரிங்கள்ல கோழி கொண்டு வராங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட எப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, சேவல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டாவெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டு, விடை மட்டும் கொண்டு வந்து வித்துர்றாங்க. சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, விடையெல்லாம் வித்துர்றாங்க. அவங்க சேவல ஏன் விற்கிறதில்ல அப்படின்னா, அதெல்லாம் நல்லா லைனேஜ் உள்ள பொட்டைப்பா, அதனால் நாங்கள் சேவல்லாம் விற்கிறதில்ல. பொட்டையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வேணுனா கூட நம்ம சந்தையில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேவல் பார்க்குறோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 3 1/2 கிலோ, 4 கிலோ, 4 1/4 கிலோ இது மாதிரி சேவலாக தான் இருக்குது. பொட்டையுமே இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க.